இன்றைய ஆன்மீக தகவல். நடுத்தர வர்க்கத்திலே இருக்கின்ற அனைவருக்குமே ஒரு பிரச்சனை. எது எடுத்தாலும் தடங்கள் வருகின்றதே. ஒன்றை வாங்க வேண்டுமென்றால் ஒன்றை விற்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது, அல்லது அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. இப்படி இந்த நடுத்தர வர்க்கத்திலே இருப்பவர்களுக்கு பொருளாதார விஷயமாக நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது. நான் உள்பட எத்தனையோ சிக்கல்கள் இருக்கின்றது. ஒரு வீட்டிலே நாம் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றால் கூட சேமித்து வைத்து எடுத்து செலவு செய்ய முடியாமல் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலே பெரும்பாலோர் இருக்கின்றோம். வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் ஒருவனுக்கு நன்கு சேர வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இன்றைய இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டிலே இந்த பணத்துக்கான கஷ்டம் என்பது இருக்கின்றது. இந்த பணக்கஷ்டம் தீர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது தெரிந்தும் தெரியாமல், அறிந்தும் அறியாமல் நாம் செய்கின்ற ஒரு சில செயல்கள் நம் வீட்டிலே எதிர்மறை சக்திகளை கொண்டு வந்து விட்டுவிடும். ஆகவே அதனை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக இல்லத்திலே எப்போதும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையிலே தொடர்ந்து தூங்கா விளக்காக விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன விளக்கு, சிறிய விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, அதில் எண்ணெய் ஊற்றி அதிலே தீபம் அணையாமல் ஏற்றிக்கொண்டே இருங்கள். அல்லது 24 மணி நேரமும் எரிய வைக்க முடியவில்லை என்றாலும் காலையிலே ஒரு 3 மணி நேரம், மாலையிலே ஒரு 3 மணி நேரம், அதாவது காலையிலே 5 மணி முதல் ஒரு 8-9 மணி வரை, மாலையிலே ஒரு 6 மணி முதல் 9 மணி வரை, அல்லது ஒரு 8 மணி வரை தொடர்ந்து தீபம் எரிகிறார் போல் செய்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாக நம் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சத்தை எடுத்து வந்து தரும், நிச்சயமாக தரும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுபோல் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது, செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அவற்றை நாம் முறையாக அறிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நம் வீட்டிலே தரித்திரம் இருக்காது. அந்த தரித்திரமானது வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படும். நிச்சயமாக தெரிந்தும் தெரியாமலும் கூட இந்த தரித்திரம் என்பது நம் வீட்டிலே குடியேறுவதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. தரித்திரம் வந்தால் பின்னாடியே நம்மை வறுமை வந்து தொற்றிக்கொள்ளும். வறுமை என்பது வரக்கூடாத வியாதி. எந்த ஒரு மனிதனுக்கும் வறுமை என்பது வரக்கூடாது. நம்முடைய பிரார்த்தனை அதுதான். அதற்கு ஒரு எளிய பரிகார முறை இருக்கின்றது. இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் எப்படிப்பட்ட தரித்திரத்தையும் விரட்டி ஓட்டிவிடலாம். நம்முடைய வீட்டிலே 4 திசைகளிலும் சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த தரித்திரத்தை நீக்க, வறுமையை விரட்டி அடிக்க 4 திசைகளிலிருந்தும் நம் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல் நுழையாமல் இருக்க முதலிலே ஒரு பாதுகாப்பு செய்ய வேண்டும். ஒரு வீடு என்று இருக்கும் பட்சத்திலே அந்த வீட்டிலே கட்டாயமாக மகாலட்சுமியினுடைய திருவுருவப்படம் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த மகாலட்சுமியின் திருவுருவப் படத்தை எந்த திசையிலே மாட்டி வைத்தால் அதிர்ஷ்டம் தெரியுமா? மகாலட்சுமியின் திருவுருவப் படத்தோடு வேறு எந்த படங்களை எந்தெந்த திசையிலே வைக்க வேண்டும், அவற்றையெல்லாம் தான் இந்த ஆன்மீக பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய வீட்டை அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாக நாம் மாற்றிவிட வேண்டும். முதலிலே 4 திசைகளிலிருந்தும் நமக்கு கஷ்டம் வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கக்கூடிய படத்தை தெற்கு திசை பார்த்தவாறு வைக்க வேண்டும். இது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கின்றது, நான் சொல்லவில்லை. தெற்கு திசையை பார்த்தவாறு அஷ்டலக்ஷ்மிகள் கூடியிருக்கின்ற மாதிரி படத்தை வைக்க வேண்டும். தெற்கு பார்த்தவாறு தெய்வங்களின் படங்களை வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இருப்பினும் இந்த அஷ்டலக்ஷ்மிகளையும் தெற்கு திசை பார்க்கவாறு வைத்துவிட்டால் நமக்கு வருகின்ற பெரும் கஷ்டங்களை இந்த அஷ்டலக்ஷ்மிகள் நிறுத்தி விடுவார்கள், தடுத்து நிறுத்தி விடுவார்கள். 4 திசைகளும் 8 திக்குகளிலும் சூழப்பட்டதுதான் இந்த உலகம். அந்த 8 திக்குகளிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அஷ்டலக்ஷ்மியினுடைய திருவுருவப் படத்துக்கு உண்டு. ஆகவே நம் வீட்டிலே தெற்கு பார்த்தவாறு அஷ்டலக்ஷ்மியினுடைய திருவுருவப் படத்தை முதலிலே மாட்டி வைக்க வேண்டும்.
அதேபோல் நம்முடைய பாக்கெட்டிலே வைக்கக்கூடிய அளவு சிறிய அஷ்டலக்ஷ்மியினுடைய படம் இருந்தால் அதனையும் தெற்கு திசை பார்த்தவாறு ஒட்டி வைத்து விடலாம். அடுத்தபடியாக வடக்கு பார்த்தவாறு விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படமானது வீட்டிலே கட்டாயம் இருக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் இருக்க வேண்டும். இந்த படமானது நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக வீட்டிலே கிழக்கு பார்த்தவாறு கட்டாயமாக விநாயகருடைய திருவுருவப் படம் ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். அடுத்து மேற்கு பார்த்தவாறு ராமர், சீதை, அனுமன் 3 பேரும் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு படத்தை மாட்டி வைப்பது அந்த வீட்டிற்கு நல்ல சுபிக்ஷத்தை தரும். இவையெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியாக 4 திசைகளை பார்த்தவாறு 4 தெய்வங்களுடைய திரு உருவப்படம் ஒரு வீட்டிலே இருந்துவிட்டால் அந்த வீட்டிற்கு 4 திசைகளிலே இருந்தும் வரக்கூடிய கஷ்டங்கள், எதிர்மறை ஆற்றல்கள், கண்திருஷ்டிகள் போன்றவை நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்படும். 4 திசைகளிலிருந்தும் நேர்மறை ஆற்றலும் அதிர்ஷ்டமும் அந்த வீட்டை தேடி ஓடி வர ஆரம்பித்து விடும். இந்த படங்கள் எல்லாம் பெரிய அளவில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிறிய அளவிலே இருந்தாலும் பரவாயில்லை. அதனை நான் சொல்லியிருக்கின்ற அந்த திசைகளிலே மிகச்சரியாக மாட்டி வைத்து விடுங்கள். பக்தியோடு இந்த 4 திசைகளிலே இந்த படங்களை மாட்டி வைத்து விடுங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி ஓடி வரும். நிச்சயமாக உங்களுடைய வீட்டிலே நிச்சயமாக எதற்காகவும் கஷ்டம் என்பது இருக்காது. நாளை அரிசி வாங்க வேண்டுமே என்கின்ற நிலை இருக்காது. எந்நேரமும் வீட்டிலே மூடை மூடையாக அரிசி இருக்கும். நாளை பருப்பு வாங்க வேண்டுமே என்று இருக்காது. எந்நேரமும் உங்களுடைய வீட்டிலே கிலோ கணக்கிலே பருப்பு வகைகள் தாண்டவமாடும். ஆகவே இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சமானதும் விஷ்ணு பகவானுடைய கடாட்சமும் விநாயகருடைய கடாட்சமும் ராமர் சீதையுடைய கடாட்சமும் உங்களுடைய இல்லத்திலே என்றென்றும் சாநித்தியமாய் நிறைந்திருந்து உங்களுடைய இல்லமானது எந்நேரமும் சுபிக்ஷமாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். இந்த நடைமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.